இரவு வானத்தை கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்கள். மில்லியன் கணக்கில் மின்னும் வெள்ளை நட்சத்திரங்களுக்கு நடுவே தனித்துவமான ஒரு இரத்தச் சிவப்பான புள்ளி மட்டும் தெரியும். பல நூற்றாண்டுகளாக இதைத்தான் எப்போர்க்கடவுள், காட் ஆஃப் வார் என்று அழைத்தார்கள். ஆனால் இன்னே இது பில்லியன் கணக்கான ஆண்டுகள் பழமையான ஒரு மர்மத்தின் கல்லறையாக இருக்குது. செவ்வாய் கிரகத்தின் மீது நமக்கு எப்போதுமே ஒரு பெரிய ஈர்ப்பு உண்டு. $1 பில்லியன் மதிப்புள்ள ரோபோக்களை அனுப்பி அங்கிருக்கும் பள்ளங்களை ஆராய்கிறோம். வேற்று கிரகவாசிகள் பற்றி பல அறிவியல் புனைகதைகளை எழுதுகிறோம். மேலும் கோடீஸ்வரர்கள் அனைவரும் அங்கே நகரங்களை உருவாக்க போட்டிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனா செவ்வாய் கிரகத்தை பற்றிய மிகவும் அதிர்ச்சியான விஷயம், அது எதிர்காலத்தில் எப்படி மாறப்போகுதுங்கிறது அல்ல, கடந்த காலத்தில் அது எப்படி இருந்தது என்பதை தெரிந்து கொண்டால் எப்படி இருக்கும். மீண்டும் நமது சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்று நமது சூரிய குடும்பத்தின் 4வது கிரகத்துக்கு ஒரு சினிமாட்டிக் பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். திஜியா கிரபி, ஆஃபா, வாலன்ஸ் செவ்வாய் ஒரு முழுமையான அதீதங்களின் உலகம். அளவில் அது நமது பூமியில பாதிதான். ஆனால் அதை வைத்து நாம் ஏமாந்து விடக்கூடாது. அங்கே பெருங்கடல்கள் இல்லாததால் செவ்வாயின் மொத்த நிலப்பரப்பு நமது பூமியில் உள்ள அனைத்து கண்டங்களையும் சேர்த்தால் எவ்வளவு பெரிதோ ஏறக்குறை அந்த அளவுக்கு சமமாக இருக்கும். இது பிரம்மாண்டமான புவியியல் சீற்றங்களின் ஒரு கேன்வாஸ். உதாரணமாக ஒலிம்பஸ் மான்ஸ் அண்ட் ஒலிம்பஸ் மான்ஸ் மலையை எடுத்துக்கொள்ளுங்கள். நமது ஒட்டுமொத்த சூரிய குடும்பத்திலேயே இதுதான் மிகப்பெரிய எரிமலை. மவுண்ட் எவரெஸ்டை விட 3 மடங்கு உயரம் கொண்டது. நீங்கள் அதன் அடிவாரத்தில் நின்னா அதனுடைய உச்சி உங்க கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு அடிவானத்தை தாண்டி வளைந்து செல்லும். அப்புறம் வால் மகனரிஸ் இந்த பள்ளத்தாக்கு அமைப்பு எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்னா, இதுக்கு முன்னாலே கிராண்ட் கேனியன், அந்த கிராண்ட் கேனியன் ஒரு சிறு விரிசல் மாதிரி தான் தெரியும். இது நமது பூமியில வச்சா நியூயார்க்ல இருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் வரை நீண்டு செல்லும். தி கெமிஸ்ட்ரி ஆஃப் தி ரெட் பிளானட். ஆனா எதற்கு இது சிவப்பாக இருக்குது? அது ஒரு சாதாரண வேதியியல் தான். செவ்வாயின் மேற்பரப்பு முழுவதுமாக இரும்பு ஆக்சைட்டால் அயர்ன் ஆக்சைடு மூடப்பட்டுள்ளது. நமது இரத்தத்திற்கும் துருவிற்கும் நிறத்தை கொடுக்கும் அதே வேதிப்பொருள் தான் இது. எளிமையாக சொல்ல போனால் விண்வெளியின் குளிர்ந்த வெற்றிடத்துல இந்த கிரகம் அப்படியே துருப்பிடித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த துருனா இன்னும் ஒரு ஆழமான கதையை சொல்கிறது. இரும்பு துருப்பிடிக்க வேண்டும் என்றால் ஆக்சிஜன் தேவை. மேலும் இந்த கிரகத்தின் பண்டைய காலத்துல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருந்திருக்க வேண்டும் என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். அது தண்ணீர். இன்னைக்கு சுற்றுப்பாதையில இருந்து கிடைக்கும் ஹை ரெசல்யூஷன் செயற்கைக்கோள் படங்களை பார்த்தால் வெறுமனே பள்ளங்கள் மட்டும் தெரியவில்லை, பழங்கால ஆற்றுப்படுகைகள் தெரிகின்றன, காய்ந்து போன எரிகள் மற்றும் பிரம்மாண்டமான டெல்டாக்கள் தெரிகின்றன. தி மர்டர் ஆஃப் அ பிளானட் பில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு செவ்வாய் ஒரு உறைந்த நச்சுத்தன்மை வாய்ந்த தரிசு நிலமாக இல்லை, அது வெப்பமாக இருந்தது. ஒரு அடர்த்தியான வளிமண்டலத்தை கொண்டிருந்தது. நீலவானம், மென்மையான மேகங்கள் மற்றும் வடக்கு அரைக்கோளம் முழுவதும் பெருங்கடல்கள் கூட இருந்திருக்கலாம். இது நம்மை ஒரு இறுதியான கேள்விக்கு கொண்டு செல்கிறது. செவ்வாய் கிரகத்தில் உயிரினங்கள் வாழ்வதற்கு தேவையான எல்லாமே இருந்ததனால் அங்கே உயிரினங்கள் வாழ்ந்தனவா? இப்போது அதன் மேற்பரப்பில் ஊர்ந்து கொண்டிருக்கும் அந்த ரோபோட்டிக் ரோவர்கள் ஒரு இறந்த உலகத்தின் நுண்ணிய படிமங்கள், மைக்ரோஸ்கோபிக் ஃபாசிலஸ் மீதுதான் உருண்டு கொண்டிருக்கின்றனவா? ஏதோ ஒரு மாபெரும் பேரழிவு நடந்திருக்கிறது. கிரகத்தின் காந்தபுலம் செயலிழந்து சூரிய காற்றானது, சோலார் விண்டு, அதன் வளிமண்டலத்தை மொத்தமாக உரித்து எடுத்து விட்டது. பெருங்கடல்கள் எல்லாம் கொதித்து விண்வெளிக்கே ஆவியாகி போய்விட்டன. செவ்வாய் சாதாரணமாக இறக்கவில்லை, அது சூரியனால் கொலை செய்யப்பட்டிருக்கிறது. தி ஃபியூச்சர் மற்றும் டெராஃபார்மிங் என்னது. செவ்வாய் -81 டிகிரி ஃபாரன்ஹீட், -81 டிகிரி ஃபாரன்ஹீட் என்ற உறையும் குளிரில் இருக்கிறது. அதன் வளிமண்டலத்தில் 95% கார்பன் டை ஆக்சைடு உள்ளது. ஒரு மனிதனுக்கு இது உடனடியாக மரணத்தை ஏற்படுத்தும். இருந்தாலும் நாம அங்கே போக போகிறோம். இந்த நொடியில் பெர்சவரன்ஸ் மற்றும் கியூரியாசிட்டி போன்ற ரோவர்கள் அங்குள்ள பாறைகளை துளையிட்டு காற்றை கவனித்து ஒரு நாள் ராக்கெட் மூலமாக பூமிக்கு அனுப்ப போகும் மண் மாதிரிகளை சாம்பிள்ஸ் பேக் செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அடுத்தபடி ரோபோட்டிக் அல்ல, மனிதர்களுடையது. நம் வாழ்நாளிலேயே அந்த சிவந்த புழுதியில் மனிதர்களின் காலடி படுவதை நாம் பார்க்க போகிறோம். நாம் டெராஃபார்மிங் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். கிரீன் ஹவுஸ் வாயுக்களை வளிமண்டலத்தில் செலுத்தி செயற்கையாக கிரகத்தை வெப்பமாக்கி
துருவ பனிக்கட்டிகளை உருக வைத்து ஒரு இறந்த உலகத்தை ரீஸ்டார்ட் செய்ய முயற்சிக்கப் போகிறோம். செவ்வாய் ஒரு கண்ணாடி மாதிரி. அதனுடைய வறண்ட துருப்பிடித்த மேற்பரப்பை பார்க்கும் பொழுது நமது கிரகத்தின் நுட்பமான சமநிலையை தான் நாம் பார்க்கிறோம். ஒரு உலகம் அதன் பாதுகாப்பு கவசத்தை இழந்தால் என்ன ஆகும் என்பதற்கான ஒரு எச்சரிக்கை இது. அதே நேரத்துல மனிதர்களின் பிழைப்புக்கான ஒரு வழிகாட்டியும் கூட. பூமி நமது தொட்டிலேனால் செவ்வாய் நாம் வெளியே வைக்கும் நமது முதல் அடியாக இருக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பில்லியன் கணக்கில் செலவு செய்து செவ்வாய் கிரகத்துல குடியேற முயற்சிக்க வேண்டுமா, இல்ல பூமியை சரி செய்வதில் மட்டும் முழு கவனத்தையும் செலுத்த வேண்டுமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த டீப் டைவ் உங்களுக்கு பிடித்திருந்தால் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.